எசேக்கியாவின் வர்த்தமானங்கள். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும், அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எசேக்கியாவின் ராஜ்யபாரமும் அவனுடைய ஜீவிய சரித்திரமும் முடிவு பெறுகிறது. எசேக்கியாவின் வர்த்தமானங்களை பற்றி 2 நாளாகமம் 29 முதல் 32 வரை உள்ள அதிகாரங்களில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா எருசலேமுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறான். அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினான். இதன் மூலமாக எருசலேம் நகரத்திற்குள்ளே தண்ணீரை வரவழைத்தான். சீலோவாம் குளத்திற்கு சீகோனிலிருந்து கால்வாய்கள் வழியாக தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பியது எசேக்கியாவின் ஞானமுள்ள செயலாகும். இது குறித்து ஒரு கல்வெட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் ஒரு துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு பிறந்த எசேக்கியா பக்தி உள்ளவனாய் இருக்கிறான். எசேக்கியாவின் குமாரனாகிய மனாசே ஒரு துன்மார்க்கன். எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாசும் குமாரனாகிய மனாசேயும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர் அவிசுவாசிகளாகவும் கர்த்தருக்கு பயப்படாதவர்களாகவும் ஜீவித்தாலும் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. நாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பாமல் துன்மார்க்கமாய் ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை கர்த்தருக்கு பயந்து வளர்க்க வேண்டிய பிரகாரமாக வளர்க்க வேண்டும்.